ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து T20 மேட்சஸ்க்கான ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகமது ஷமி அவர்கள் வந்து மீண்டும் இந்திய அணிக்குள்ள வந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இந்திய அணி ரசிகர்கள் பார்க்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவாட் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன், அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், சஞ்சு சாம்சன், துருவ் ஜோரல், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது ஷமி, வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் அந்த 15 மெம்பர் கொண்ட ஸ்குவாடு. இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அக்சர் பட்டேல வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. நீங்க ஹர்திக் பாண்டியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் தான் கேப்டன் ஆக போறாரு அப்படின்னு தான், ஃபியூச்சர் இவர் தான் அப்படின்ட்டு தானே ரோஹித் சர்மாவை விட்டுட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனை போட்டாங்க. அவரு கோரிக்கை வச்சாரு, நான் கேப்டனா தான் வருவேன் அப்படிங்கறது. அதெல்லாம் தாண்டி மும்பை இந்தியன்ஸ் சைடும் இவர் தான் ஃபியூச்சர் இந்தியா கேப்டன் ஆக போறாரு. அதை பேஸ் பண்ணி தான் இவருக்கும் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. இவரும் அடுத்து இவர் தான், ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிறது இந்தியன் டீம்லயே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் என்னன்னா, கம்பீர் உள்ள வராரு, கோச்சா வராரு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகள்லாம் மாறுது. சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆகிறாரு. யாருமே எதிர்பார்க்கல சூரியகுமார் யாதவ் T20 கேப்டன் ஆவாருன்னு. ஸோ இதே மாதிரி தான் வைஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு சீனியர் பிளேயரு இருக்கும்போது, அக்சர் பட்டேலும் ஆடிட்டு இருக்கிறார், ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ கம்பீரோட அப்ரோச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் வித்தியாசமா தான், எதுக்காக ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு இது. தென் இந்த ஸ்குவாட்ல இன்னொன்று விஷயம் பார்க்கணும். என்னன்னா, மறுபடியும் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை, ரஜத் படிடர் இல்லை, சாய் சுதர்சன் இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்தவரை அவர் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஆனாலும் அவருக்கு சான்ஸே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ இவ்வளவு ஏங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு T20 ஆடி இருப்பாங்க, அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படின்னா அவரையும் டிராப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னன்னாலும் அவர் டிராப், அந்த விஷயமே சொல்லல. ஒருவேளை அவர் சிஎஸ்கேக்கு இருக்காரு, சிஎஸ்கே டீம் கேப்டனா இருக்கிறாரு, அதனால டிராப்டா இல்ல என்ன ரீசன் தெரியல. இப்போ இதே ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கிறாரு, இல்ல ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் ஸ்குவாட்ல இருப்பாரு. ஈவன் கேப்டனோ ஆர் வைஸ் கேப்டனோ அது கூட ஆயிருந்திருக்கலாம். ஆனா அந்த ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிற மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி சான்ஸ் மறுக்கப்படுதுன்னு தெரியல. தென் ரஜத் படிடர் அவரும் நல்லா ஆடிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கான சான்ஸும் மறுக்கப்பட்டிருக்குது. ஸோ ரெண்டு பேருமே நல்லா ஈக்குவலா தான் ஆடினாங்க. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓரளவு கொஞ்சம் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கான சான்ஸ் இன்னும் அவரு காத்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சாய் சுதர்சன் சூப்பரா ஆடினாருங்க, அவரையும் டிராப் பண்ணியிருக்காங்க. இங்க அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நீங்க லாஸ்டா நடந்த அந்த 4 T20 சவுத் ஆப்பிரிக்கா T20 பாத்தீங்கன்னா முதல் 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் தான் அவுட் ஆனாரு. அடுத்த 3வது மேட்ச்ல தான் 50 போட்டாரு. அடுத்து 31. ஸோ அந்த சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல வெறும் 97 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆவரேஜ்லாம் ரொம்ப கம்மி தான், 23 அந்த மாதிரி தான் இருந்தது ஆவரேஜ். இந்த 4 மேட்சுக்கான ஆவரேஜ் பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி சிம்பாவே 5 மேட்ச் நடந்தது. சிம்பாவே 5 மேட்ச் T20 அதுலயுமே ஒரு 124 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த சீரீஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 4 மேட்ச் ஆடினாரு. அதுல 3 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி 133 ரன் அடிச்சிருந்தாரு அந்த சிம்பாவே சீரீஸும். பட் என்னன்னா, அபிஷேக் சர்மா நல்ல பிளேயர், யங்ஸ்டர், எல்லாமே ஓகே தான். பட் என்னன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாரு. பட் அவரை பேக் பண்றாங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. அதே மாதிரி நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவரை பேக் பண்ணலாம். என்னன்னா ஒரு 3 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 2 மேட்ச் அவர் சரி பண்ணல, இல்ல ஒரு மேட்ச் சரியா பண்ணலன்னா டிராப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடக்குது. இதேதான் இவருக்கும், இதே தான். இந்த ரஜத் படிடர் அதே தான், சாய் சுதர்சனுக்கு அதே தான். ஸோ இவங்க 3 பேர் இல்லாத கொஞ்சம் இதாக தான் இருக்குது. தென் ரியான் பராக் டிராப் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஆச்சரியமா இருந்தது. சிவம் டூபே ஸ்குவாட்ல இருந்துகிட்டே இருந்தாரு, அவரை இது பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்துட்டாரு ஆட்டோமேட்டிக்கா. ரியான் பராக் இல்லாத கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது எனக்கு. தென் ரிஷப் பண்ட் ரெஸ்டட்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ரிஷப் பண்ட், KL ராகுல் ரெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஜடேஜா உங்களுக்கு ஆஷுஷுவல் தெரியும், அவரு T20ல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அக்சர் பட்டேல் ஏற்கனவே இருந்தாரு, உள்ள வந்தாரு. இப்போ வைஸ் கேப்டன் ஆகி அவரோட ப்ரொமோஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ பேக்கப் விக்கெட் கீப்பரா துருவ் ஜோரல் வச்சிருக்காங்க. இந்த இடத்துலயும் இஷான் கிஷன் மிஸ் பண்றாரு. அவரும் இடையில டொமஸ்டிக் பெருசா ஆடாம இப்ப டொமஸ்டிக் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் இஷான் கிஷனுக்குமான வாய்ப்பும் இங்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மற்றபடி ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, கொஞ்சம் மிஸ்ஸிங் தாங்க. மற்ற நிறைய பிளேயர் கொஞ்சம் மிஸ் பண்றோம்.
பவுலர்ஸ்ல வந்து ஷமி உள்ள வந்தாரு சூப்பரான இதுதான். ஏன்னா அவருக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு ஏன்னா பும்ரா இப்ப சொல்லிட்டாங்க பும்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் அவருக்கான ரெஸ்ட் தேவைப்படுது. மார்ச் ஃபர்ஸ்ட்ல தான் அவர் வந்து அவைலபிள் இருக்காங்க. அதாவது இந்தியா வந்து ஃபைனலோ இல்ல செமிஃபைனல்ஸ் ஃபைனல் போகும்போது அவர் அவைலபிளா இருப்பாரு. அப்போ அவர் யூஸ் ஆவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்குவாட் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு பட் இருக்க மாட்டாரு. ஒரு வேளை தேவைப்பட்டா அந்த செமிஃபைனல் ஃபைனல் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தென் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ், தமிழக பிளேயரு வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாரு. ரவி பிஷ்னாய் வருண் சக்கரவர்த்தி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி தான் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் சான்ஸ் இருக்கும். தென் அர்ஷ்தீப் ராணா பெஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க ஆட வைப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி 2 மெயின் பவுலர்ஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. திலக் வர்மா மிடில் ஆர்டரா தூக்கி நிறுத்துறாரு. இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பயங்கரமா சூப்பரா விளையாண்டுருப்பாரு. சஞ்சு சாம்சன்லாம் 2 மேட்ச் செஞ்சுரி அடிப்பாரு, 2 மேட்ச் டேக் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்டா பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஆனா நல்ல பிளேயர் சஞ்சு சாம்சன், டேலண்டான பிளேயர். பட் என்னன்னா அபிஷேக் சர்மாக்கு ஒரு வேற சாய்ஸ் பேர் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் அவர் கொஞ்சம் மிடில் ஆடலாமா அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சரி அவங்க இன்னும் டீம் வந்து மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதாங்க ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போது நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, நம்பர் 2 சஞ்சு சாம்சன், நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 8 அக்சர் பட்டேல், நம்பர் 9 ஷமி, நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராபபிள் பிளேயிங் லெவல் இருக்க போது. ஸோ ரவி பிஷ்னாயை விட வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் அந்த பிளேயிங் லெவலில் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்பட்டா வேணா எடுத்துக்கிடுவாங்க. இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்பட்டா ரவி பிஷ்னாயோ இல்லை வாஷிங்டன் சுந்தரோ சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஸ்குவாட் அனாலிசிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ என்ன ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும்ல. இப்போ என்ன பொறுத்தவரை ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாதது, ரவி அவர் யாரு சாய் சுதர்சன் இல்லாதது, ரஜத் படிடர் இல்லாததெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் தை திருநாள் பொங்கல் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.